வெல்கம் டு ஏகே கிச்சன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு தான். எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு, 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு பொதுவாகவே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காரத்துக்காக 2 மிளகாய் எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காரம் கம்மியாக இருக்கனால நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ மீன் சேர்த்துட்டு ரொம்பவும் கிண்டி விடக்கூடாது, ஏன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான். மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.